அண்ட் நான் வந்து ஏன் வந்து ஃபேமிலி, விமென், கிட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ட்ரீட் பண்றேன்னா, ஒரு மனுஷன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில இருக்கிற பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, எக்ஸ் ஒய்ஃபை கூட எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் வந்து நடிகர்கள் வர்றதுக்கு அகேன்ஸ்டா இல்ல, விஜய் வந்ததுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்த வீடியோல என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க தனுஷ் கிட்ட பாத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ பேசிக்கலி நான் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் பத்தி மட்டும் தான் பேசுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லி, விஜய்க்கு இருக்கிற பிரிட்டி ப்ரிவிலேஜ் வந்து தனுஷ்க்கு கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தனுஷ் மாதிரி பாக்குறதுக்கு இருக்கிற ஒரு ஆள் வந்து ரியல் லைஃப்ல அவங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கும் சரி எல்லா விஷயத்துக்குமே வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. பிரிட்டி ப்ரிவிலேஜ் இஸ் ரியல். ஸோ விஜய் ஹேஸ் இட், தனுஷ் டசன்ட் ஹேவ் இட். செகண்ட் வந்து அப்படி இருக்கிறப்பயே வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்றது டெஃபினெட்லி தெர் இஸ் ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் இட். அஃப்கோர்ஸ் ஹி ஹேட் ஹிஸ் பிரதர் சப்போர்ட்டிங் ஹிம் ஆல்சோ, பட் ஸ்டில் தெர் இஸ் ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் இட். ரெண்டாவது வந்து ஃபேமிலி இஷ்யூஸ். ஹி இஸ் ஆல்சோ அ டிவர்ஸ்ட் பர்சன். எப்படிப்பட்ட ஒரு டிவோர்ஸ்னா, ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா டில் டேட் ரஜினிகாந்தும் சரி, அவருடைய மகள், இவங்களுடைய ஒய்ஃபும் சரி, ஒரு வார்த்தை அவரை பத்தி வெளியில் தப்பா சொன்னது கிடையாது. இது வந்து அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, இல்ல எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஒரு அந்த மாதிரின்றதை விட ஹி இஸ் கீப்பிங் இட் லைஃப் பிரைவேட் அப்படின்றது தான் வந்து நமக்கு புரிய வருது. He knows how to keep his life under control. Third வந்து kids. He is very with his kids, spending their time அந்த மாதிரிலாம். So this itself shows he is a responsible human. ஃபேமிலி பர்சன்றது தாண்டி ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் அப்படின்றது நமக்கு புரிய வருது. இன்னொன்னு வந்து he is also rumored about having affairs with multiple people. ஆனா நோட் பண்ணுங்க, இதுல எதுவுமே ப்ரூவன் கிடையாது. ரெண்டாவது, குறைஞ்சபட்சம் அஃபேர் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க கூட போட்டோ போடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ ஓகே, we can at least look at what he is doing அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. அண்ட் நான் வந்து ஏன் வந்து ஃபேமிலி, விமென், கிட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ட்ரீட் பண்றேன்னா, ஒரு மனுஷன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில இருக்கிற பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, எக்ஸ் ஒய்ஃபை கூட எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் ஜட்ஜிங் ஹிம் பேஸ்ட் ஆன். ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆன் இட்.